ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன் 2025. ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன. அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீனராசி வரையிலான 12 ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? கீழே 12 ராசிகளுக்கும் ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகிறார்கள் என ஜூலை மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் ராசிக்கு 2025ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கிரகநிலை: தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், குரு சுகஸ்தானத்தில், புதன் பஞ்சமஸ்தானத்தில், செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில், சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள். 2/7/2025 அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார். 3/7/2025 அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார். 17/7/2025 அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 17/7/2025 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் மாறுகிறார். 29/7/2025 அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கடகம் ராசி: புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இந்த மாதம் ராசியில் புதன் இருக்கிறார். ராசிக்கு மாதம் மத்தியில் சூரியன் வருகிறார். எதிர்பார்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். உங்களின் பொருளாதார வலிமை கூடும். அதே வேளையில் பொருட்கள் மீது கவனமும் தேவை. இழப்பு ஏற்படலாம். வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கை வளம் முன்னேறும். அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடனும் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உடன் வேலை செய்வோரின் ஆதரவால் அதனை சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தலை தூக்கலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை சமாளிக்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். உடன் பணிபுரிவோரால் அனுகூலம் உண்டாகும். உங்கள் பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அலைச்சல் இருக்கும். கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளில் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள் சக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படித்தால் நன்மை உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். பூச நட்சத்திரம். இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை. பொருளாதாரம் உயரும். எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம். இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறரிடம் பழகும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உண்டாகும். பரிகாரம்: திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.